ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கலாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில நபர்கள் கூட இருந்து நம்ம லைஃப்ல தள்ளி இருக்கிறது, விலகி இருக்கிறதே நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். முதல் நபர்களா வந்து பாத்தீங்கன்னா, நம்மள பத்தி குறை சொல்றவங்க, ரொம்பவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கவங்க, நம்ம நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, எதுக்கு எடுத்தாலும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றவங்க கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கணும். 2வது நபர் வந்து பாத்தீங்கன்னா, நம்மள பத்தி காசிப் பேசுறது. நம்ம முன்னாடி ஒண்ணு பேசிட்டு, நமக்கு பின்னாடி போயிட்டு ரொம்பவே வந்து நம்மள பத்தி தப்பா பேசுறதா இருந்தாலும் சரி, கெட்டது பேசுறதா இருந்தாலும் சரி, காசிப் பேசுற நபர்கிட்ட இருந்து நம்ம தள்ளி இருக்கணும். 3வது வந்து பாத்தீங்கன்னா, நம்மள பத்தி வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே பொறாமைப்படுறது. நம்ம எத அச்சீவ் பண்ணாலுமே நம்மள பார்த்து ரொம்ப பொறாமைப்படக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து, 4வதா வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே நெகட்டிவ் பீப்பிள் இருப்பாங்கல்ல. நம்ம ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நெனைப்போம். அவங்களோட தாட்ஸ் வந்து நம்மள இம்பாக்ட் பண்ணும். நெகட்டிவான தாட்ஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு நெனைக்கையில, அவங்க கிட்ட நம்ம ஒரு டிஸ்கஷன் வந்து கேட்கையில, அவங்க நெகட்டிவாவே வந்து ஆன்சர் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, நமக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது ரொம்பவே நல்லது. இவங்கலாம் நம்மள சுத்தி இருந்தாங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட எனர்ஜி வந்து ரொம்பவே ட்ரெயின் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து பிரேக் ஆகும். நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்பவே ஸ்லோ டவுனா தான் நம்ம அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. நமக்கு பாசிட்டிவிட்டி வேணும்னா, இவங்க கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கணும் நம்மளோட லைஃப்ல. அப்படி விலகி இருந்தா மட்டும்தான், நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம சீக்கிரமா அச்சீவ் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா பை பை.